நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு விண்டோஸ் பாப்அப் ஆகி டு யூ லைக் த ரெட் ரூம்னு கேட்கும். உங்களால் அதை க்ளோஸ் பண்ணவும் முடியாது. டக்குன்னு ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக் கலரில் மாறி ஒரு கிரீப்பியான வாய்ஸ் அந்த சிஸ்டம்ல இருந்து அடுத்து கேட்க ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் உயிரோடையே இருக்க மாட்டீங்க. இதுதான் ஜப்பானில் ஃபேமஸான த ரெட் ரூம் கர்ஸ். 2000s ஜப்பானில் இன்டர்நெட்டோட யூசேஜ் ரொம்பவே அதிகமாகிட்டு வருது. அந்த டைமில் டீனேஜர்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸான இந்த விஷயம் தான் ரெட் ரூம் கர்ஸ். நம்ம ஊரில் எப்படி ப்ளூ வேல் அண்ட் மோமோஸ் ரொம்ப திடீர்னு ட்ரெண்ட் ஆகி எல்லாரையும் ரொம்ப பயங்கரமான பயத்துக்கு உள்ளாக்குச்சோ, அதே மாதிரி தான் ஜப்பானில் த ரெட் ரூம் கர்ஸ். அந்த காலகட்டத்தில் இந்த ரெட் ரூம் கர்ஸுங்கிற விஷயம் ஜப்பானில் ரொம்பவே பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது. டீனேஜ் பசங்க நைட் 2 மணிக்கு லேப்டாப் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு விண்டோ ஒன்று பாப்அப் ஆகும். பாப்அப் ஆகி டு யூ லைக் த ரெட் ரூம் எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்கும். நம்மளால் எஸ்ஸும் கொடுக்க முடியாது, நோவும் கொடுக்க முடியாது, அந்த டேபும் க்ளோஸ் ஆக முடியாது. டக்குன்னு ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக் ஆகி ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம் டைப் ஆக ஆரம்பிக்கும். அதில் நம்மளோட நேம் ஆட் ஆக ஆரம்பிக்கும். அதை பார்க்குற டீனேஜ் பசங்க ரொம்பவே பயந்து போவாங்க. அடுத்து அந்த சிஸ்டம்குள்ளேருந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சவுண்டு வெளியாக ஆரம்பிக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்டை தாங்க முடியாமல் பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து அவங்களே கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்துருவாங்கணும். அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ரத்தத்தால் மொத்த ரூமும் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கும்னு அவங்க நம்புறாங்க. இது நிஜமாவே ஒரு கர்ஸா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த டைமில் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். த அர்பன் லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருந்ததாகவும் அந்த டைமில் இருக்க டீனேஜர்ஸ் எல்லாத்தையுமே மென்டலி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாகவும் இருந்திருக்கு. இருந்தாலும் ஜப்பானில் இருக்க முக்காவாசி டீனேஜர்ஸ் இந்த கர்ஸை நம்பவும் செய்கிறாங்க. இதை நினைச்சு பயப்படவும் செய்யறாங்க. இந்த கர்ஸ் நிஜமாவே நைட் 2:30 மணிக்கு நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வருமா, அதை கிளிக் பண்ணா நம்ம இறந்துருவோமா அப்படிங்கிற பயம் அங்க இருக்க டீனேஜர்ஸ் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதியுது. இந்த கர்ஸ்னால 2004 சின்ன பொண்ணு ஜப்பான்ல இறந்ததாகவும், அவ இறந்து போகும்போது இந்த இன்சிடென்ட்னால தான் நான் இறந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போனதாகவும் அங்க ஒரு கதை சொல்லப்படுது. அது உண்மையா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. இதை பேஸ் பண்ணி 2003 ஹெல் கேர்ள் அப்படிங்கிற ஒரு ஆனிமேவும் ரிலீஸ் ஆகுது. அதுல நைட் இந்த மாதிரி டீனேஜ் பசங்க லேப்டாப் பிசிஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரௌஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு விண்டோ பாப்அப் ஆன மாதிரியும், டக்குன்னு பிளாக் ஸ்கிரீன் ஓப்பன் ஆன மாதிரியும், அது கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேர் எல்லாமே டைப் ஆகிற மாதிரியும், அடுத்த நாள் காலையில் பயங்கரமா அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போன மாதிரியும், அவங்க அந்த ரூம் ஃபுல்லா அவங்க பிளட்னாலே பெயிண்ட் பண்ணியிருந்த மாதிரியும் ஒரு கதை இருக்கு. இன்னைக்குமே ஜப்பான்ல இந்த கதையை நிஜம்னு நம்புறாங்க. சின்ன பசங்களுக்கு நைட் நேரத்தில் பிசி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி பயன்படுத்துறாங்க. இது நிஜமாவே நடந்திருக்குமா இல்லையான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.